வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இது ஒரு எலிஃபெண்ட் டங்க்கு. ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய தப்புக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். காடுகளில் பயணிக்கும் போது தயவு செஞ்சு காடுகளில் யாருமே பிளாஸ்டிக்கை வீசாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கும் காரத்தன்மைக்கு அந்த காரச்சா இதுக்காகவுமே யானைகள் வந்து அதை அந்த பிளாஸ்டிக் காயத்தை அந்த முறுக்கு மிச்சரு இந்த மிளகா பொடி பாக்கெட்டுங்க இந்த மாதிரி நிறைய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு உதாரணமாக நீ காப்பிட்றாங்க. இது ஒரு எலிஃபெண்ட் டங்க்கு. இதை ஜூம் பண்ணி காட்டுங்க. சரிங்க, எலிஃபெண்ட் டங்க்கில் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக்கு. இங்கே பாருங்கள் மிளகா பொடி பாக்கெட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எலிஃபெண்ட் டங்க் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே எவ்வளோ பிளாஸ்டிக் மட்டும் பாருங்கள். இது எல்லாமே யானையோட சாணத்தில் வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகாமல் வெளியே வந்துருக்குது எல்லாமே. இந்த மாதிரி யானை தொடர்ந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா நம்ம யானைகளோட வாழ்கிற கடைசி தலைமுறை நம்மளாக மட்டும்தான் இருப்போம். இது தயவு செஞ்சு காடுகளை பயணிக்கும் பொழுது யாருமே காட்டுக்குள்ளே தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை வீசிடாதீங்க. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி திரும்ப அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து குப்பை தொட்டிகளில் இந்த மாதிரி இடங்களை போடுங்க. இதைய கண்டிப்பாக வன உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யானைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காடுகளை உருவாக்குறதுல. இப்படியே போச்சுன்னா யானைகள் நம்ம பார்க்கவே முடியாது. யானைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான காடுகளை விட்டு சொல்லுவோம். இதை பார்த்ததில் ரொம்ப இன்றைக்கி மன வருத்தமாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு